அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் பொருளையும் அதில் அடங்கியுள்ள இலக்கண விதிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 77 வசனங்களை பக்கரா சூராவில் 77 வசனங்களை முடித்துவிட்டு 78வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை பாருங்கள். ஓ மின்ஹும், மின்ஹும்டா மின்னுன்னா இருந்து, அதிலிருந்து இதிலிருந்து. நம்ம ஜர்ருடைய எழுத்து படித்தோம்ல, ஜர்ரு செய்கிற அந்த 17 எழுத்துக்களில் மின் என்றது ஒரு எழுத்து. இந்த லமீர் ஹும்ங்கிறது அது மபுனியாக இருக்கிறதுனால அதில் ஜர்லாம் வராது. மின் ஹும்னா அவர்களில் இருந்து, மின்னுனா இருந்து, ஹும்னா அவர்களில் இருந்து. உம்மியூன உம்மிகள் அப்படின்னா முடிய மாட்டேங்குது, அந்த கருத்து முழுமை பெற மாட்டேங்குது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா உள்ளனர்னு வைத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஜர்ருடைய எழுத்து வர்ற இடங்களில் பெரும்பாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபித்தாரி, வீட்டில் ஜெய்துன், ஜெய்து இருக்கிறான்னு வச்சுக்கிறணும். இந்த ஜர்ருடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கும்ல, அப்போ மின்ஹும், மின்னுங்கிற ஜர்ருடைய எழுத்து. அதே மாதிரி அலஸ் சத்தஹி, ஜெய்துன் அலஸ் சத்தஹி, ஜெய்து என்பவன் சத்தஹ் மாடியில், மாடியின் மீது, அவ்வளோதான் இருக்கும். மாடியின் மீது இருக்கிறான்னு வார்த்தை இருக்குல்ல, அதை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. தமிழில் சில இடத்துல சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. அரபியில் பெருமளவுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறான்னு உள்ளதுங்கிறது ஒரு ஜென்ரலான வார்த்தை தானே, அது எல்லாரும் அந்த இடத்துல வைத்துக்கொள்ள முடியும். அதனால் இப்போ மின்ஹும் என்றால் அவர்களில், அவர்களில் இருந்து உள்ளனர், அவர்களிலிருந்து தான் நேரடி அர்த்தம். உள்ளனர் என்று அங்கே வைத்துக்கொள்ளணும். மின்ஹும்டா, ஹும்டா யார்? யூதர்கள், பனி இஸ்ராயல்கள். பனி இஸ்ராயல்களில் உள்ளனர். உம்மியூன உம்மிகள் உள்ளனர். பாமர மக்களை பற்றி இப்போ சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த பண்டிதர்களை பற்றி பேசிட்டு வந்தோம். இப்போ யாரை பேசுகிறோம்னா அதில் உள்ள அந்த சாதாரண அப்பாவி மக்கள் இருப்பாங்கள்ல, அந்த மக்களை பற்றி நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மக்கள் இந்த மாதிரி இருக்க போய் தான் அவங்க அநியாயம் பண்ணுறாங்க, விவரம் இல்லாத மக்களாக இருக்கிறாங்க என்று காட்டுவதற்காக வேண்டி ஓ மின்ஹும் அவர்களில் உள்ளனர். உம்மியூன உம்மிகள் உள்ளனர். உம்மியூனங்கிறது எழுவாய். உம்மி, உம்மியுன், உம்மியானி, உம்மியூன. வாவுன்னு வந்திருக்கனால ரஃப. அது உம்மியூன மின்ஹும் மாற்றி வந்திருக்கு. எழுவாய் பின்னாடியும் பயனிலை முந்தியும் வந்துருச்சு. அப்போ உம்மியூன உம்மிகள், மின்ஹும் அவர்களில் உள்ளனர். அப்போ உம்மிண்டா என்னன்னு விளக்கிட்டோம். உம்மி என்றால் தாய் என்ற அர்த்தம். உம்மியுன் அந்த ஏயை சேர்த்தோம்னு சொன்னால் தாயை சார்ந்து இருப்பவன் என்ற அர்த்தம், நேரடி அர்த்தம். தாயை சார்ந்திருப்பவன்கிறது கை குழந்தைக்கு சொல்லுவாங்க. இது இலக்கியமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எழுத படிக்க தெரியாத நிலையில் வளர்ந்த பெரிய ஆளுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களையும் உம்மியும்பாங்க. ஏன் உம்மிங்கிறாங்க? இவர்கள் குழந்தை நிலையில் இருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு எப்படி எழுத தெரியாதோ, குழந்தைக்கு எப்படி வாசிக்க தெரியாதோ, அந்த நிலையில் இருக்கிறதுனால அவங்கள உம்மியும்பாங்க. ரசூல்லா கூட உம்மி நபியும்பாங்க. ஏன் உம்மிங்கிறோம்? இந்த எழுத படிக்க தெரிகிற விஷயத்தில் கை குழந்தை மாதிரி அவங்க இருக்கிறாங்க, உம்மியாக இருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய உம்மத்துகள் அதிகமான மக்காவில் உள்ள மக்களை சொல்லும் பொழுது உம்மியின பாச ஃபில் உம்மியின, உம்மி சமுதாயத்தில் அல்லாஹ் அனுப்பினான் என்று அந்த மக்களுக்கு பேர் உம்மி தான். ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் கவிஞர்கள், புலவர்கள் இருந்தாங்க. அதிகமான மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா உம்மிகளாக தான் இருந்தாங்க. அவங்களில் உம்மி இருந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் படித்தவங்க தான், ஆனால் அவங்களும் உம்மிகளும் இருந்தாங்க. யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக தான் இருந்தாங்க எல்லாருமே பெரும்பாலும். சில பேர் எழுத தெரியாத இந்த அரபு மக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான உம்மிகள் இவங்கள்ட்ட இருந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹும் இந்த யூதர்களில், பனி இஸ்ராயல்களில் உள்ளனர். உம்மியூன உம்மிகள் உள்ளனர். உம்மிகளுக்கு என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம் கேட்டோம்னா தாயை சார்ந்திருப்பவர்கள் அர்த்தமாயிரும். அந்த அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்தாமல் இலக்கியமாக சிலது பயன்படுத்துவோம்ல, அது மாதிரி கை சிவந்தவன்பாங்க.
ஏன் சிவந்தரிச்சி கொடுத்து கொடுத்து சிவந்தரிச்சான், கொடை வள்ளல்ங்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன செய்வாங்க இலக்கியமாக அப்படி சொல்கிறது. அந்த மாதிரி இலக்கியமாக உள்ள வார்த்தை தான் உம்மியுங்கிறது. டைரக்ட் அர்த்தம் கொடுத்தோம்னா எழுத படிக்க தெரியாதவன்கிற அர்த்தம் வராது. நேரடி அர்த்தம் கொடுத்தோம்னா கை குழந்தைகள் தான் வரும். நேரடி அர்த்தத்தை என்ன செய்கிறோம்னா நம்ம மாற்றுறோம். இப்போ பெரிய ஆட்களுக்கு மாற்றுறோம். எந்த தன்மையில் மாற்றுறோம்? எல்லா வகையிலையும் கை குழந்தையா, எல்லா வகையிலையும் நடக்க முடியாமல் தவழ்ந்துக்கிட்டு இருப்பான், அதுலலாம் கரெக்டாக இருப்பான். முக்கியமான மனுஷனுங்கிறதுக்கு முக்கியமான ஒரு தன்மையை எழுதுறதும் படிக்கிறது தானே. அந்த நாலேஜ் தான் அறிவு முக்கியமான அறிவு இல்லாத குறைவாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சரியா? அப்போ மின்ஹும் அவர்கள் இருக்கிறார்கள், உம்மிகள் இருக்கிறார்கள். உம்மிகள்னா என்ன? லா யாலமூன அவர்கள் அறிய மாட்டார்கள். அல் கிதாப வேதத்தை, கிதாப்னா குரான் இல்லை, அவங்கள்ட்ட உள்ள வேதத்தை. பனி இஸ்ராயலுக்கு வேதம் கொடுத்தோம்ல, தௌராத் இருக்கும்ல, லா யாலமூன அவர்கள் அறிய மாட்டார்கள். அல் கிதாப வேதத்தை அறிய மாட்டார்கள். ஏன்னா இவங்க பாமர மக்களாக இருக்கிறதுனால அவங்க யூத பாதிரிமார்கள்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு படிப்பாங்க, தேவையானதை மறைக்குவாங்க, தேவைண்டா திருத்திக்கிடுவாங்க, அந்த வேலையை செய்வாங்க. பாமர மக்களுக்கு என்ன, இவங்க சொல்கிறது தான் மார்க்கம், வேதம் தெரியாது. லா யாலமூனல் கிதாப. இப்போவும் இப்படி இருக்கிறாங்களா? முஸ்லீம்கள் இருக்காங்கள்ல, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அஜர்த்து சொன்னால் மார்க்கம்னு நினைக்கிறாங்களே தவிர அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, ரசூல் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்க மாட்டேங்கிறான்ல. இவன் மும்மியாக தான் இருக்கிறான். அந்த மாதிரி ஆட்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். லா யாலமூன அறிய மாட்டார்கள். இதுக்கெல்லாம் அர்த்தம் அலிமௌவில் உள்ளது. அலிமௌவிலேருந்து லா யாலமோ வருங்காலத்தில் எதிர்மறையில் ஆண்பால் பன்மை படற்கை. சரி, லா யாலமூன அறிய மாட்டார்கள். அல் கிதாப வேதத்தை அறிய மாட்டார்கள். வேதம் தெரியாது அவங்களுக்கு. வேதத்தை வச்சுருப்பாங்களே தவிர அவனுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சால் தானே அதை வாசித்து அர்த்தம் செய்வான். வேதம் நம்ம குரான் ஓதுறோம்ல, அது மாதிரி தான். குரான் ஓதுறாங்க, நம்ம மக்கள் ஓதுறாங்க, குரான் இருக்குது, ஆனால் குரானை அறிய மாட்டார்கள். அவன்கிட்ட வேதம் இருக்கும், வேதத்தை அறிவானண்டா அறிய மாட்டான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க அவனுடைய மீனிங் தெரியாது. அப்போ லா யாலமூனல் கிதாப வேதத்தை அறிய மாட்டார்கள். இல்லா அமானிய. அமானிங்கிற வார்த்தை உம்னியத்துன் அலிஃபு மீமு நூனு ஏ தே உம்னியத்துன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த உம்னியத்துன்கிறத இருவிதமாக சொல்வார்கள். அந்த ஏக்கு சத்து வச்சு உம்னியத்துன் என்றும் சொல்வார்கள். நியத்துண்டு ஏக்கு சத்து இல்லாமல் சொல்வார்கள். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். உம்னியத்து என்று சொன்னால் கற்பனை. உம்னியத்துனானது கற்பனை, பொய்ன்னு அர்த்தம். அப்போ உம்னியத்துங்கிற வார்த்தை பொய்க்கும் கற்பனைக்கும் சொல்லுவாங்க. பொய்னால கற்பனை தானே. உள்ளதுன்னா என்னது, யதார்த்தத்தில் இருக்கிறத உள்ளதும்போம், இல்லாதுன்னா என்னது கற்பனையாக தான் உண்டாக்குன்னு அர்த்தம். அப்போ உம்னியத்து என்ற வார்த்தைக்கு பன்மை அமானியு, அஃபாயிலு என்று என்ன செய்யும் மஸ்தருக்கு இப்படி பன்மைகள் வரும். உதாரணமாக கிதுபுண்டா பொய், கிதுபு பொய்க்கு பன்மை என்னென்னா அகாதீபு பொய்கள். கிதுபுன் பொய், அதுக்கு பன்மை சொல்வது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அஃபாயிலு அலிஃபு ஃபைன் அஃபாயிலு மாதிரி என்ன செய்யணும் அகாதீபு. அகாதீபுனா பொய்கள். இதுவும் அஃபாயிலு தான். இது உம்னியத்துங்கிற சொல்லுக்கு என்ன ஜம்மு வருது? மஸ்தரில் ஜம்மு எடுக்கும் பொழுது அமானியுன்னு வரும். அமானியுன்னா அஃபாயிலு ரெண்டையே வர்றதுனால சத்து பண்ணிடுறோம். நிஜுன்னு சொல்கிறோம். நீயுங்கிறது தான் அது அசல் வடிவம். அதனால் அமானியு என்பது உம்னியத்து அல்லது உம்னியத்துன் அல்லது உம்னியத்துன். அந்த ஏக்கு சத்து கொடுத்துன்னு சொல்லலாம், சத்து இல்லாமலும் பயன்படுத்துவார்கள். ரெண்டுக்கும் சேர்த்து இதுதான் ஜம்மு அமானியு என்பது. அப்போ கற்பனைகளை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். வேதத்தை அறிய மாட்டார்கள் கற்பனைகளை தவிர, பொய்களை தவிர. அப்போ அந்த பாதிரிமார்கள் விட்டு அடிக்கக்கூடிய பொய்களை அறிவார்கள், வேதத்தை அறிய மாட்டார்கள். ஏன்னா அவன் உண்மையாக இருக்கிறான், அவனுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாததுனால அந்த புஸ்தகம் கையில் வச்சுருப்பான், அதில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த பாதிரிமார்கள் சொல்கிற கற்பனை இருக்கல, இப்படி தான்ப்பா நம்ம வேதத்தில் இருக்கும்பாங்க, அதை அறிவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? பாதிரிமார்கள் சொல்லி கொடுத்த அந்த மார்க்கம் தான் தெரியுமே தவிர வேதத்தில் இருந்து விளங்கக்கூடிய மார்க்கம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ திருப்பி வாங்க, மின்ஹும் அவர்களில் உள்ளனர் உம்மிகள் உள்ளனர். லா யாலமூனல் கிதாப. கிதாபுன்னா வேதம். வேதம் என்பது இந்த இடத்துல அர்த்தம் தௌராத்து அவங்கள்ட்ட தானே இருந்துச்சு.
அவர்கள் வேதத்தை அவங்கள்ட்ட இருந்த தௌராத்தை அறிய மாட்டார்கள். இல்லா அமானிய, கற்பனைகளை தவிர, பொய்களை தவிர. இந்த இடத்துல நம்ம இஸ்திஸ்னா படித்தோம்ல, முஸ்தஸ்னா பாடம், அதில் என்ன இஸ்திஸ்னா படித்தோம்னு கேட்டால் அதில் பல வகை இருக்குது. ஒன்று முத்தசில், இன்னொன்று முன்கத்திய. முத்தசில் என்றால் அந்த எந்த சொல்லில் இருந்து நீக்குகிறோமோ அதில் அடங்கி இருக்கக்கூடிய, அடங்கியதை நீக்கினால் முத்தசில், அடங்காத ஒன்றை நீக்கினால் முன்கத்தின்னு சொல்லுவோம். ஜால் கௌமு, ஒரு கூட்டத்தார் வந்தார்கள், இல்லா ஜெய்தன், ஜெய்தை தவிர. அந்த ஜெய்துங்கிறவன் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறான், அவன் வரல, அதனால் ஜெய்தை தவிரங்கிறோம். இந்த ஜெய்து கூட்டத்தில் ஒரு ஆள் தானே, இப்படி இருந்தால் அதுக்கு பேர் முத்தசில், படிச்சிட்டோம். இன்னொரு வகை என்ன, முன்கத்தினானது ஜால் கௌமு இல்லா ஹிமாரன், ஒரு கூட்டத்தார் வந்தார்கள் கழுதையை தவிரங்கிறோம். கழுதை கூட்டத்தில் சேர்ந்த ஒரு அங்கமாக, கூட்டத்தில் வந்தார்கள், கழுதைக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் அந்த கழுதையோடு வந்திருப்பாங்கன்ற அவங்க அந்த தொழில் பண்ணுறவங்கனால கழுதையோடு வந்திருப்பாங்க என்று சந்தேகம் வரும் பொழுது இல்லா ஹிமாரன், கழுதையை தவிர எல்லோரும் வந்துட்டாங்க, வீட்டில் உள்ள அந்த கழுதையை விட்டுட்டு 50 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலேயும் நம்ம இஸ்திஸ்னா பண்ணுறோம். ஆனால் இஸ்திஸ்னா பண்ண தேவையில்லை, அதில் அடங்கவே செய்யாது. கழுதை என்பது எதில் சேராது, கூட்டத்தில் ஒரு அங்கமாகவே இல்லை. அப்போ ஏன் நீக்குறாங்கன்னு கேட்டால் அது அதுவும் சேர்ந்து இருக்கும் என்று நினைப்பார்கள்ல, அந்த நினைப்பை நீக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இல்லா ஹிமாரன்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் அதுக்கு பேர் என்னது, முன்கத்தை என்று சொன்னால், அதாவது அதில் அடங்கி இருப்பதை நீக்கினால் முத்தசில், அதில் அடங்காமல் இருக்கிறத போட்டு நீக்கணும்னா முன்கத்தினா கட் பண்ணப்பட்டது, வெட்டு துண்டாடப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே இல்லா அமானியன் வந்திருக்கு. எதிலிருந்து நீக்கப்படுது அமானி என்பதை, கித்தாப்புலேருந்து நீக்கப்படுது. கித்தாபை அறிய மாட்டார்கள் அமானியை தவிர. இப்போ கித்தாப்புலேருந்து அமானி என்பது முத்தசிலா முன்கத்தியா, பொய் கித்தாப்பில் ஒரு அங்கமா, அங்கமே இல்லை, வேறு ஒன்று. கித்தாப்பு முழுக்க முழுக்க உண்மை, அமானிங்கிற முழுக்க முழுக்க பொய். முழுக்க உண்மையிலேருந்து முழுக்க பொய்யை போட்டு நீக்கவா செய்யணும்? உண்மைன்னு சொன்னாலே பொய் அதில் இருக்காத, ஆனால் நீக்கி இருக்குது. இது முன்கத்தியது, இல்லாத ஒன்றை நீக்குறோம். அப்போ லாயாரமல் கித்தாப் அறிய மாட்டார்கள், கித்தாப் அறிய மாட்டார்கள்னு ஒன்று என்ன வரும்? அப்போ வேறு என்னத்தை தான் அறிவாங்க என்று கேட்டால், இந்த பாதிரிமார்கள் சொன்ன பொய்களை அறிவாங்க அப்படின்னு இருக்கிறதுனால, அந்த பொய்கள் என்பது வேதத்தில் ஒரு அங்கம் இல்லை, வேதத்துக்கு வெளியே உள்ளது தான். ஆனாலும் இது முன்கத்திங்கிற வகையில் வர்றதுனால தான் முன்கத்திக்கு நம்ம என்ன நசபு செய்யணும், எல்லா முன்கத்திற்கும் நசபு தான் செய்யணும். முத்தசிலுக்கு தான் நான் 3 வகையாக பிரித்து, ஒரு வகைக்கு நசபு செய்யணும், மீதி வகைக்கெல்லாம் என்ன செய்யணும், வேறு ஏறாப்பு செய்யணும்னு படிச்சிட்டோம். முஸ்தது நான் பாடத்தை எடுத்து பார்த்துக்கிறேங்க. அப்போ இல்லா வந்ததுனால அமானியு தான் அந்த வார்த்தையுடைய அசல். இல்லா என்ன செய்யும், முன்கத்தியாக இருக்கும்போது நசபு தான் செய்யும். இல்லா அமானியை தவிர, அதாவது கற்பனைகளை தவிர, பொய்களை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். மார்க்கம்னு சில அறிஞ்சு வச்சிருக்கிறான், அது பொய்யாக இருக்குது, வேதத்தை அறியவில்லை. இது பொதுமக்களை, சாதாரண மக்களை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒயின்ஹும், இந்த இன் பற்றி சொன்னதாக யாபம் இல்லையே. சரி, இன் என்பது நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். இன் என்ற வார்த்தை வினை சொல்லில் வரும் பொழுது, வினை சொல்லில் வந்துச்சின்னு சொன்னால் அது ஷருத்துடைய அர்த்தம். ஷருத்து என்றால் அதனால், இதனால், வந்தால், போனால் அப்படிங்கிறோம்ல, அந்த அர்த்தம் தருவதற்கு இன் போடுவாங்க. இன் லரபுத்த, நீ அடித்தால், லரப்து நான் அடிப்பேன். அப்படி வந்தால் போனால்னு சொல்கிறோம்ல, இழுக்கிறோம்ல, அதுக்கு பேர் ஷர்த்தும்பாங்க. அது ஷர்த்துனா கண்டிஷன், நிபந்தனை. நீ அடித்தால் நான் அடிப்பேன், நான் அடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், நீ அடிக்கிறது கண்டிஷன். நீ அடித்தால் நான் அடிப்பேன் என்று சொன்னால், நான் அடிப்பேன்கிறது விளைவு. நம்ம அதனுடைய விளைவு என்ன, நான் அடிக்கிறது. எப்போ நான் அடிப்பேன், என்ன கண்டிஷன், நீ அடித்தா தான் அடிப்பேன். அப்போ நீ அடித்தால்னு சொல்கிறோம்ல, அது நிபந்தனையாக வருது. நான் அடிக்கணுமாக இருந்தால் நீ என்னை அடித்தா தான் அடிப்பேன். அப்போ நீ என்னை அடிப்பது நான் உன்னை அடிப்பதற்கு நிபந்தனை, கண்டிஷன். அப்போ ஷருத்து என்றால் கண்டிஷன் போடுறது. கண்டிஷன் எப்படி போடுவோம், இந்த மாதிரி ஆளுகள் தானே போடுவோம், வழங்குதா. அவன் வந்தால் நான் தருவேன், அவன் வராவிட்டால் தரமாட்டேங்கிறோம். வந்தால், வராவிட்டால், இந்த ஆள்னு போடுறோம்ல, இந்த அர்த்தம் தான் இன்கிற வார்த்தைக்கு உள்ளது. அது சென்ற கால வினைகளையும் வரும்,
வருங்கால வினையிலையும் வரும், ஏவல் விளக்குலாம் வராது. விளங்குதா? இப்போ சென்ற காலம் வருங்காலம் வந்தால்னு அர்த்தம், வந்தாலும் சென்ற கால அர்த்தமாக தான் மாறிக்கிறோம். இன் லரபுத்தாண்டாலும் நீ அடித்தால் வருங்கால அர்த்தமாக மாறிக்கிறோம். இன் லரபுத்த நீ அடித்தால், நேற்று அடித்தாள்னு அர்த்தமா, இனிமேல் அடித்தாள்னு அர்த்தம். இன் தளரி நீ அடித்தால், ரெண்டுக்கும் வருங்கால அர்த்தம் தான். சென்ற காலத்தையும் கூட வருங்காலமாக மாற்றி விட்ரும் இந்த இன்கிற வார்த்தை. இது வினை சொல்லில் வரும்போது உள்ள இன். இப்போ இந்த இன் அது கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த இன் என்பது ஹும் என்ற பெயர் சொல்ல வந்திருக்குது. இன் என்ற வார்த்தை பெயர் சொல்ல வருது. இப்போ ஜெயிதில் இன் வந்துச்சின்னு வைங்க, ஜெயிதாள்னு அர்த்தம் வருமா? அடித்தானில் அடித்தாள்னு அர்த்தம் செய்யலாம். சாப்பிட்டானில் வந்தால் சாப்பிட்டாள் என்று அர்த்தம் செய்யலாம். ஒரு கழுதையில் வந்தால் கழுதை ஆள்னு வருமா? ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த இன் என்ற வார்த்தை ஒரு பெயர் சொல்ல வந்துச்சின்னு சொன்னால் அது எதுக்கு வரும்னு கேட்டால் இல்லை, இல்லைங்கிற அர்த்தத்துக்கு வரும். இன் என்ற வார்த்தை என்ன வரும்? இல்லை. ஆனால் அந்த இல்லைங்கிற அர்த்தத்தில் அது வரும் பொழுது அதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டால் இல்லாங்கிற சொல்ல சேர்க்கணும். இல்லாங்கிற சொல்ல சேர்த்து தான் என்ன செய்யும், இந்த இன்கிறத பயன்படுத்துவாங்க. இந்த பாருங்கள், இல்லா எழுநூன்னு வந்துருக்கு பாருங்கள். ஓ இன்ஹும் இல்லா எழுநூன், ஓ இன்ஹும் எழுநூன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வாக்கியமே கிடையாது. ஓ இன்ஹும் இன்னும் கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறணும் இல்லைன்னு. ஹும் அவர்கள், இல்லா எழுநூன். லன்னடா என்னது? லன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. கல்புடைய ஃபேல்கல்னு படித்தோம்ல, உள்ளத்தில் உள்ள ஃபேல்கல்னு. ஹசிப லன்னு படித்தோம்ல, அந்த லன்னை தான். லன்னு சொன்னால் கருதுவது. லன்ன எழுநூண்டா கருதுவான், எழுநூண்டா கருதுவார்கள். அப்போ மனசில் நினைக்கிறது, மனசில் ஒரு அபிப்பிராயம் கொள்வது. அப்போ இன்ஹும் அவர்கள், இல்லா எழுநூன் அதாவது ஊகம் செய்பவர்கள்னு வச்சுக்கலாம். லன்னா என்னது? கருதுவது, ஊகம் செய்வது. திட்டவட்டமானதுக்கு இல்மும்பாங்க, அலிமாம்பாங்க. திட்டவட்டம் கம்மியாக இருந்தால் லன்னு சொல்லுவாங்க. அப்போ லன்னு சொன்னால் ஊகம்னு வச்சுக்கலாம். உறுதியான உறுதியான கருத்துக்கு இல்மு. ஒரு சந்தேகமான கருத்து கொள்வதற்கு பேர் லன்னு. அப்போ இந்த இடத்துல என்ன லன்னுக்கு என்ன அர்த்தம்? எழுதணுன்னா அவர்கள் ஊகம் செய்வார்கள். எழுதணுன்னா ஊகம் செய்வார்கள். இல்லா எழுதணும்னு சொன்னால் ஊகம் செய்பவர்களாக தவிர அவர்கள் இல்லை. இப்போ தான் அர்த்தம் செய்யணும். இன்னும் கடைசி அர்த்தம் செய்யணும். இன்ஹும்ன்ற வார்த்தையில் இன்னத்துக்கு தனியாக வச்சுக்கிறங்க, தனியாக மெயினில் வச்சுக்கிறங்க. ஹும்லேருந்து ஆரம்பிங்க. ஹும் அவர்கள், இல்லா எழுநூன் ஊகம் செய்பவர்களாக தவிர இல்லை. ஊகம் தான் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த இன்னுடைய அர்த்தத்தை கடைசியாக செஞ்சால் தான் தமிழுக்கு சரியாக வரும். அப்போ இன்ஹும் இல்லா எழுநூன் என்கிறது நஃபியுடைய எழுத்து. ஷருத்துடைய எழுத்து இல்லை. ஷருத்துடைய எழுத்துனா எதில் வரணும்? இன் கதப, இன் நசர, இன் என்சுருன்னு வரணும், வினை சொல்ல வரணும். அப்படி வரலன்னா அது என்னது? நஃபியுடைய இன்னு. அப்போ இன்ஹும் அவர்கள், அவர்கள் இல்லைன்னா அவர்களே இல்லைன்னு அர்த்தமாயிரும். அவர்கள் இந்த தன்மையுடையவர்களாக தான் இல்லைன்னு சொல்ல போகிறோம். இன்ஹும் அவர்கள், இல்லா அவர்கள் இல்லைன்னு இப்போ அர்த்தம் செஞ்சுட்டு வைங்கள, அவர்கள் ஆளே இல்லைன்னு அர்த்தமாயிரும். அதனால் அந்த இன்னும் கடைசி அர்த்தம் செய்கிறோம். இன்ஹும் அவர்கள், இல்லா எழுநூன் ஊகம் செய்பவர்களாகவே தவிர இல்லை, ஊகம்தான் செய்கிறார்கள். அப்போ மார்க்கம்ன்ற அவங்க வச்சு விளங்கி இருக்கிறது ஊகமாக பின்பற்றுறாங்களே தவிர இதுதான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, இதுதான் நமக்கு மூசா நபி சொன்னது என்று அறிந்து பின்பற்றுறாங்களா? அறிஞ்சு பின்பற்ற கிடையாது. ஊகமெல்லாம் மார்க்கமாக்கிட்டாங்க. இப்போ இன்ஹும் இல்லா எழுநூன் அவர்கள் ஊகம் செய்பவராக தவிர இல்லை, ஊகம்தான் செய்கிறாங்க. சரியா? அப்போ இது ஒரு அர்த்தம். இதில் என்னது? உம்மிக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். லாயால மூணுக்கு அர்த்தம் தெரியும், கிதாபுக்கு அர்த்தம் தெரியும், அமானிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், இன்னுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். ஹும்ங்கிறது லமீர், எழுநூன்கிறது தெரியும், இல்லாவுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதை போச்சா? அடுத்தது 79. வயலுன், வயலுன் வயல் என்றால் கேடு, நாசம், அழிவு. இந்த மாதிரி அர்த்தத்துக்கு உள்ளது வயலுங்கிற வார்த்தை. ஃபங்கிறது என்ன வேண்ட அர்த்தம். வயலுன் கேடு இருக்கிறது, கேடுன்னு மட்டும் தான் அங்கே இருக்கும். இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிறணும். ஏன் வச்சுக்கிறணும்னா அதுக்கு ஜருட எழுத்து பின்னாடி வருது. லில்லதீன, லில்லதீன எக்து பூனை. இதை முடிச்சுக்கிடுவோம். லில்லதீன, அல்லதீனக்கு என்ன அர்த்தம்? தனியாக அர்த்தம் வராதா? அல்லதீன எக்து பூனைன்னா எழுதுபவர்கள்,
எழுதுவார்களே அவர்கள்னு அர்த்தம். அப்போ அல்லதீன எக்துபுனா எழுதுபவர்கள், லில்லதீன எக்துபுனா எழுதுபவர்களுக்கு, லீனா அதற்கு இதற்குன்னு வரும்ல, லில்லதீன எக்துபூன எழுதுபவர்களுக்கு கேடு, கேடு உள்ளதுன்னு வச்சுக்கணும். அது சொல்ல மாட்டாங்க ஜருடைய எழுத்துக்கு பின்னாடி. லில்லதீன லீண்டு ஜருடைய எழுத்து வர்றதுனால அங்கே என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹி சொல்கிற மாதிரி தான். அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாவுக்கு உரியது, உரியதுன்னு அங்கே இருக்காது. அரபியில் வந்து ஜருடைய எழுத்தில் வந்து எது வரும்னு கேட்டால் பொதுவான கருத்து இருக்குல்ல, உள்ளது இருக்கிறதுன்று, அந்த சொல்லாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க. விளங்குதா? அந்த ஜருடைய எழுத்துலேயே போடும்போது குறிப்பான கருத்தாக இருக்குன்னு வைங்க, ஊகம் செய்ய முடியாது, அப்போ வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஜெயிது வீட்டில் தூங்குகிறான், தூங்குகிறான்னு நீக்கக்கூடாது. ஜெயிது வீட்டில் இருக்கிறான்னு சொன்னால் இருக்கிறான்னு எடுத்து விட்டுறலாம். ஜெயிது வீட்டில் தூங்குகிறான்ல, தூங்குகிறான்னு தூக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல தூங்குறான்னு தான் வைக்கணும்னு எவனுக்கா விளங்குமா? விளங்காது. ஜெயிது வீட்டில் சாப்பிட்டான்னு சொல்கிறீங்க, அந்த சாப்பிட்டான்னு தூக்கிடக்கூடாது. ஏன்னாட்டா வீட்டிலேன்னு சொன்னால் 1000 வேலை செய்வான், அது சாப்பிட்டான்னு நீங்கள் எப்படி விளங்குவீங்க? வெறுமனே இருக்கிறான்ங்கிறதுக்கு மட்டும்தான் அது போய்க்கிடுவாங்க. சரியா? அப்போ எங்கெல்லாம் அது சொல்லப்படாமல் இருக்க ஹபரு, அங்கெல்லாம் என்ன அர்த்தம் வச்சுக்கிறேன்னு, உள்ளது, இருக்கிறது, இருக்கிறார்கள், உள்ளனர், அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போட்டுக்கணும். இப்போ வயலுன் கேடு இருக்கிறது, கேடு, லில்லதீன எக்துபூன எழுதுவோருக்கு கேடு, லில்லதீன எக்துபூன எழுதுவோருக்கு உரியது, உள்ளது, இருக்கிறதுன்னு ஏதாவது போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு விருப்பமான வார்த்தையை போட்டுக்கிற வேண்டியதான். அப்போ வயலுன் லில்லதீன எக்துபூன எதை எழுதுகிறாங்க, இந்த அதுக்கடுத்தது வயலுங்கிற பார்த்துருவோம். இந்த வயலுங்கிற வார்த்தை வந்து என்னென்னு கேட்டால், இது வந்து மஸ்தர் கேடுங்கிறது. ஆனால் இது ஒரு விசித்திரமான சொல். எந்த ஒரு மஸ்தரை எடுத்துக்கொண்டாலும், இப்போ நசரவுலேருந்து நசுருன் மஸ்தருங்கிறோம். அது மஸ்தர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சென்ற காலம் இருக்கும் நசரண்டு, அதுக்கு ஒரு வருங்காலம் இருக்கும் என் சுருன்னு இருக்கும், அதுக்கு ஒரு ஏவல் வினை இருக்கும் இல்லை என் சுருன்னு இருக்கும், அதுக்கு ஒரு விளக்கல் வினை இருக்கும் லா என் சுருன்னு இருக்கும், அதுக்கு வந்து இஸ்முல் ஃபாயில் இருக்கும் நாசிருன்னு இருக்கும், அதுக்கு ஒரு இஸ்முல் மஃபூல் இருக்கும் மன்சூர்னு இருக்கும். அப்படி ஒரு வினை சொல் ஒரு மஸ்தர் என்று சொன்னால் அந்த மஸ்தருக்கு என்னென்னலாம் இருக்கும், சென்ற காலம், வருங்காலம், நிகழ்காலம், ஏவல், விளக்கல், இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல், இஸ்முல் தஃபீல் நிறைய வெரைட்டிகள்லாம் இருக்கும். இந்த சொல்லுக்கு வந்து இது மஸ்தர் மட்டும்தான், இதுக்கு மாலிலாம் கிடையாது. இந்த வயலுக்கு வாழவுலேருந்துலாம் வச்சு சொல்ல இயலாது. வயலுன்னு அது ஒரு தனி சொல், அது கேடு. எதுலேருந்து வந்தது எதுலேருந்து வந்தது கிடையாது. இதுக்கு வந்து வாழை எவ்வளோன்னு வருங்காலம்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பயன்பாடு அரபியில் கிடையாது. இந்த வயலுங்கிற வார்த்தை என்னது, இது ஒரு விசித்திரமான வார்த்தை. இந்த சொல்லுக்கு வந்து நசரவுலேருந்து நசுருண்டா நசரவுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, லர்முன் லரபோலேருந்து வந்துச்சு, இல்முன் அலிமோலேருந்து வந்துச்சு, குஃபுருன் கஃபரோலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம்ல, அப்படி இதுக்கு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இது தனி ட்ராக்கில் வரக்கூடிய தனி சொல். வயலுங்கிற சொல்லுக்கு என்ன இல்லை, எதுலேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் உள்ள சிந்திக்கக்கூடாது. வயலுன்னு அது அந்த சொல் மட்டும்தான். இந்த வயல் என்பதிலேருந்து பல சொற்கள் உருவாகும்ல, அப்படி உருவாகிற எந்த ஒரு சொல்லும் அரபி மொழியில் வழக்கத்தில் கிடையாது. அதனால் வயலுன்னா வயலு தான். சரியா? அதே மாதிரி வயகுன்னா கேடுமாங்க, அதுவும் இதே மாதிரி சொல்லு தான். அதனால சொல்லு இருக்குது. இப்போ வயலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறங்க. வயல் என்றது என்னது, அது மஸ்தரு. ஆனால் அதுக்கு என்ன இல்லை, மாலி, முஸ்தக்பிலு, அம்ரு, நஹி ஒன்றுமே கிடையாது. வயல் கேடு இருக்கிறது. லில்லதீன எக்துபூன எழுதுவோருக்கு, எழுதுவார்களே அவர்களுக்கு, நம்ம அப்படி பழக்கத்தில் வர வரைக்கும் செய்வதாக இருந்தால் எழுதுவார்களே அவர்களுக்கு கேடு உண்டு. எதை எழுதுவார்கள், எக்துபூனவுக்கு மஃபூல் அல் கிதாப, வேதத்தை எழுதுவார்கள். எழுதுவார்களே அவர்களுக்கு கேடு. அவன் வேதத்தை எழுதுகிறானோ அது எது, அவனுக்கு கேடு. எக்துபூனல் கிதாப, கிதாபை எழுதுகிறார்கள். வேதம் இந்த இடத்துல வேதம்னு அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால், பின்னாடி வர்ற வார்த்தையை வச்சு பார்க்கும் பொழுது புத்தகத்தை எழுதுகிறார்கள். அவனா ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிறான் என்று சொல்கிறாங்களா, அதைத்தான் இது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வந்து கிதாபுன்னு சொன்னாலே நம்ம எதை விளங்கிடுவோம், வேதம்ங்கிறது தான் விளங்கிடுவோம். தாலிக்கல் கிதாபு, இந்த கிதாபு லா ரைப ஃபீஹி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கித்தாபுடைய அசல் அர்த்தம் வேதமா? இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கித்தாபுங்கிற சொல்ல அந்த மக்கள்கிட்ட இருக்கிறது. இஸ்லாம் வந்து ஒரு குர்ஆனை தந்த பிறகு தான் அந்த கித்தாபுங்கிற சொல்லையும் சேர்த்து தந்துச்சா? இல்லை. அந்த நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே இந்த கித்தாபுங்கிற சொல் அவங்களுடைய பயன்பாட்டில் இருந்துச்சு. புத்தகம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறோம்,
அல் கிதாப் அந்த புத்தகம்னு வரும்பொழுது அது வேதத்தை தான் சொல்லுதுன்னு விளங்கிக்கிறோம் சில இடங்களில். அப்போ எந்த இடத்தில் வேதத்தை குறிக்குது என்று அதை பார்த்து அதுக்குரிய இடமா இருந்தால் வேதம்னு கொடுக்கணும். வேதம்னு அந்த இடத்துல கொடுக்க முடியலன்னா புத்தகம்னு கொடுத்துடணும். அதுதான் ஒரிஜினல் அர்த்தம். கிதாபுடைய ஒரிஜினல் அர்த்தம் வந்து புத்தகம் தான், வேதம்ங்கிறது கிடையாது. அந்த கித்தாபுங்கிறது எது சாதாரண ஒரு குஃபுரான புத்தகம் கூட புத்தகம் தான், கதை புத்தகமும் புத்தகம் தான், கவிதை புத்தகம் புத்தகம் தான், சயின்ஸ் சம்மந்தமான புத்தகம்னு அது புத்தகம் தான். அப்போ வந்து எல்லாமே புத்தகம் தான். அப்போ கித்தாபுங்கிறதுல எது அடங்கும் என்று கேட்டால் புத்தகம்னு தமிழில் நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே அடங்கும். அப்போ கித்தாபுக்கு பொதுவாக என்ன செய்யணும், புத்தகம்னு தான் அர்த்தம் செய்யணும். இந்த இஸ்லாமிய வழக்கில் கித்தாபுன்னு போடும் பொழுது நம்ம கித்தாபுன்னு அதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல வரும்போது என்ன செய்யணும், இந்த இடத்துல கித்தாபு என்பது இந்த குறிப்பிட்ட புத்தகம், அல் கித்தாபு என்றால் குறிப்பிட்ட புத்தகம், அதை குறிக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அந்த குறிப்பிட்ட புத்தகம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எது, குரான் தான். அந்த மாதிரி இடத்துல கித்தாபுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வேதம்னு அர்த்தம் செய்யணும். மற்ற இடங்கள்ல எல்லாம் புத்தகங்கிற அர்த்தம் தான் செய்யணும். இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களாம் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிட்டு வேதம்ங்கிறாங்கன்னு நல்லா குற்றம் சாட்டுறான். அப்போ இந்த இடத்துல கித்தாபு வேதம் கிடையாது. இப்போ வயலுன் லில்லதீன யக்துபூன அல் கித்தாப, புத்தகத்தை எழுதுவோருக்கு கேடு உண்டு. புத்தகத்தை எழுதுவார்களே அவர்களுக்கு, அதாவது எழுதுபவர்களுக்கு அல்லது எழுதுவோருக்கு வயலுன் கேடு இருக்கிறது. புத்தகத்தை எழுதுனா கேடுங்க பின்னாடி வரும். ஏன் கேடுனா ஐதீஹிம், தங்கள் கைகளால் எழுதுகிறார்கள், புத்தகத்தை தங்கள் கைகளால் எழுதுகிறார்களே. ஐதினா வந்து எதுன் என்கிற வார்த்தைக்கு பன்மை, எதுன்னா கை, ஐதினா நிறைய கைகள், எதுங்கிறது ஒரு கை, ஐதின் ஐதியுன் என்று வரும். ரெண்டு சுக்குன் வர்றதுனால என்ன செய்வாங்க, போயிட்டு ஐதின், ஐதின் என்றால் கைகள், ஐதீஹிம் அவர்களின் கைகள், பி ஐதீஹிம் அவர்களின் கைகளை கொண்டு, கைகள் மூலம், பீனா ஜருடைய எழுத்து, மூலம் கொன்றுன்னு வந்துடும். அப்போ பி ஐதீஹிம் தங்கள் கரங்களால் புத்தகத்தை எழுதுவோருக்கு கேடு உண்டு. ஏன் கரங்களால்னு சொல்கிறோம்னு கேட்டால், ஒன்று அதாவது இவனா சொந்தமாக எழுதுறதுக்கு அந்த வார்த்தையை போடு, கரங்களை கூட தானே எழுதுவாங்க. கரங்களால் எழுதுறான்னு சரி, அவன் கையால் எழுதிக்கிட்டான்னு சொல்கிறான்னு அர்த்தம், அவன் கையில் மடியில் போட்டு எழுதிக்கிட்டான்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த கையின் பயன்படுத்தப்படுது. சரி, எழுதுனுக்கு என் கேடு வரணும், புஸ்தகத்தில் நான் கேடா? புத்தகத்தை எழுதுனா கேடு இல்லை, எழுதுகிறார்கள். சும்மா பிறகு எழுதி முடித்த பிறகு, சும்மன்னா அத்துப்புடைய எழுத்து 10 படித்தோம்ல, அதில் 3ஆவதாக படித்த சும்மாங்கிறது. சும்மா பிறகு யகூலுன அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா இது, எது அந்த எழுதி வச்சுக்கிற புஸ்தகம், ஹாதா இது, மின் ஐந்தில்லா அல்லாவிடமிருந்து உள்ளது, அல்லாவிடமிருந்து வந்தது, இருந்து மட்டும்தான் அங்கே இருக்குது, உள்ளது வந்ததுன்னு நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டியதான். ஹாதா இது, இந்த புத்தகம், மின் ஐந்தில்லா அல்லாவிடமிருந்து வந்தது என சொல்கிறார்கள். இதுக்கு தான் கேடு. அதாவது இவங்க வேதம்ன்றத தௌராத் தனியத்துக்கு வச்சுவிட்டாங்க. வச்சுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களாம் ஒரு புக் எழுதுகிறாங்க. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், இப்போ குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஆதாரம்னு இருக்குது, இருந்தாலும் அதுக்கு ஓரமாக வச்சுவிட்டு ஷாஃபி கித்தாபு ஹனபி கித்தாபுன்னு சொல்லி புஸ்தகம் எழுதுகிறாங்கல்ல, இவங்களா தான் எழுதிக்கிறாங்க. அந்த மதஹப் கித்தாபுலாம் புஸ்தகம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் அது. அவங்க வேதத்தை சும்மா பறக்கத்துக்கு வச்சுக்கிறாங்க, ஓதுறதுக்குன்னு சொல்லி உயரத்தில் இதுக்கு வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இவங்களாம் ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்க. உருவாக்கி எழுதிக்கிட்டு இதுதான் அல்லாட்டத்து வந்துச்சு, இதுதான் அல்லாவிடம் வந்ததுன்னு சொல்லி, இது வந்து இது யாருக்கு உள்ளதுன்னா பாமர மக்களுக்கு இல்லை. இது முதல் வசனம் பாமர மக்களை கண்டிக்குது, இந்த வசனம் அந்த பண்டிதர்களை சொல்லுது. ஏன்னா பாமரத்தை எழுத தெரியாத எழுதுமானில் இங்கே வருது. அப்போ இந்த முதல் வசனத்தில் வந்து பாமர அப்பாய்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்பனை தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம் இருக்கிறானுவோ சொந்தமாக எழுதிக்கிட்டு அல்லாட்டிருந்து வந்துச்சுங்கிறாங்க. அதான் எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இப்போ வயலுன் கேடு உண்டு, லில்லதீன யக்துபூன எழுதுவோருக்கு, யக்துபூனல் கிதாப நூலை எழுதுவோருக்கு, பி ஐதீகம் தங்கள் கைகளால் நூலை எழுதுவோருக்கு கேடு இருக்கிறது. சும்மா பிறகு யக்கூலுன சொல்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த அத்துஃபா வர்றதுனால என்ன செய்யணும்னு கேட்டால், அதை கோர்த்து அர்த்தம் செய்யணும். எழுதுவோருக்கு கேடு பிறகு சொல்கிறார்கள் அப்படி சொல்லாமல்,
ரெண்டையும் இணைச்சி செய்யணும். எழுதி கொண்டாலும் முடிச்சிடாம தங்கள் கைகளால் புத்தகத்தை எழுதி சும்மா யக்கூலூன பிறகு சொல்கிறார்களே அவர்களுக்கு கேடு. அப்போ இந்த யக்கூலூன என்பது சும்மாங்கிறது வந்து எக்குத்துபூன என்பதில் வந்து அத்துப்பு, ஒரு ஃபேலை தான் அத்துப்பு செய்யணும். எக்துபூன அதே மாதிரி யக்கூலூன, இந்த யக்கூலூனை கூட அந்த இடத்துல வைக்கணும். லில்லதீன யக்கூலூனு வந்துடும். இந்த யக்கூலூனங்கிற சொல்ல யக்கூலூன இருக்குல்ல, இதை எக்துபூன இந்த இடத்துல வச்சுப்பிட்டிங்கன்னா இப்போ வயலூன் லில்லதீன யக்கூலூன சொல்வோருக்கு கேடு, எழுதிவிட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்கு தான் கேடு. அதனால் அந்த சும்மங்கிற அர்த்தப்பட எழுத்து வந்ததுனால எங்கே கொண்டே சேர்க்கணும், யக்கூலூனவுடைய அர்த்தத்தை வந்து அல்லதீனவோட ஒட்டி இங்கே இந்த இடத்துல வச்சு செய்யணும். அப்படி செய்வதாக தான் என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது அர்த்தத்தை. எப்படி கைகளால் புத்தகத்தை எழுதுவோருக்கு கேடுன்னு முடிச்சிடக்கூடாது, எழுதி. ஏன்னா அல்லதீன இதுக்கு தேவைப்படுது, அதுக்கு அல்லதீன முடிச்சிடக்கூடாது. அது கைகளால் புத்தகத்தை எழுதி சும்மா யக்கூலூன பிறகு சொல்கிறார்களே அவர்களுக்கு கேடு. அந்த அத்துப்பு செஞ்சு அதில் கோர்க்கணும்ல, கேடு. என்ன சொல்கிறார்கள்? ஹாதா இது மின் இந்தில்லாஹி, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாவிடமிருந்து வந்தன்னு ஏன் சொல்கிறான்? அதுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் சொன்னான். அல்லாட்டிருந்து வச்சுட்டு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் சம்பாதிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அல்லாட்ட உள்ளதை அப்படி சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா எல்லா நபிமார்களும் வந்து இறைவன்கிட்ட தான் எங்களுக்கு கூலி, இன் அஜ்ரியா இல்லா அலல்லா, எங்களுடைய கூலி அல்லாவிடத்தில் தான் என்று எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூலியை வந்து சம்பாதிக்க முடியாது வேதத்தை வச்சுக்கிட்டு. சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நூலை போட்டு எழுதிட்டோம்னா என்ன செய்யலாம், ஆதாயம் அடையலான்னு செய்கிறார்கள். இந்த விஷயத்தை என்ன செய்வோம் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.